ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் வாவ்தர்ஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு எலக்ட்ரிக் பிரஷ் பம்பு தான் வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். நான் இதை வந்து அமேசானில் தான் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பேக்கிங் வந்து கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்குது. ஸோ ப்ராடக்ட் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நல்லா குட் ப்ராடக்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வாங்கினேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த ப்ராடக்ட் வந்து வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பிராண்டிக்ஸோட ஹேண்ட்ஸ் ஃப்ரீ 9 லெவல்ஸ் 4 மோட்ஸ் இருக்கா. இந்த பிரஷ் பம்ப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஸோ ஒர்க் பண்ணுற எல்லா உமன்ஸ்க்கு வந்து இந்த பிரஷ் பம்ப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வந்து சிங்கிள் பீஸ் தான். ஸோ நீங்கள் டபுளாக வேணும்னாலும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துங்களா, அதில் வெல்கம் கார்டு ஒன்று இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் சூஸிங் அப்படி சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வந்து இதோட வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படி சொல்லிவிட்டு இதை வந்து இங்கிலீஷில் இருக்குது, ரீட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது வந்து காம்போ ஆஃபர்ன்றதுனால இதிலே வந்து ப்ரஷ் மில்க் ஸ்டோரேஜ் பேக் கொடுத்துருக்காங்க. ஒரு 5 பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. இதை வந்து நான் ஒன்று எடுத்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதை ரொம்ப யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது வந்து எவ்வளோ எம்எல் இருக்குது, நேமு, டேட்டு, டைமு, இந்த மாதிரியெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் நெக்ஸ்ட்டு வந்து இதில் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரா வந்து அட்ஜஸ்ட் பண்ண ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஞ்சு அண்ட் வால்வு எல்லாம் எக்ஸ்ட்ரா ஒரு பீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ காம்போ ஆஃபர்ன்றதுனால. இதுக்கு அடுத்து ப்ரஷ் பம்ப் மிஷினு. ஸோ இது எடுத்து பார்க்கலாம். ரொம்ப சேஃபாக நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எடுத்த வரவேல் ரொம்ப டைட்டாக இருக்குது. ஸோ எடுத்தாச்சு ஃபைனலாக. இது வந்து ஒரு கவரில் ரேப் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது பேக் சைடில் வந்து ஒரு கேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ செம்ம சாஃப்டாக இருக்குது. ஸோ இது இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற பிளேஸு. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 9 மோட்ஸு 4 லெவல்ஸ் இருக்குது. இந்த ஃப்ளாஞ்ச் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு அவ்வளோவா கஷ்டமாக ஒன்றும் இல்லை. ஸோ சிலிக்கான் டைப்பில் இருக்கிறதுனால ஸோ ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் பண்ணிடலாம். இந்த ஃப்ளாஞ்ச் வந்து இப்படி எடுத்தோடனே இப்படி வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து இதுதான் வந்து வால்வு. ஸோ இதையும் இப்படி ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து வந்து இதோட பம்ப் மோட்டர் தான். ஸோ இதை வந்து இப்படி ரிமூவ் பண்ணால் வந்துடுது. அடுத்து சிலிக்கான் டயஃப்ராம், இதையும் இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு புது ப்ரஷ் பம்ப்ன்றதுனால ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்படி அசம்பிள் பண்ணணும். நான் வாஷ் பண்ணுற வீடியோவை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி ரிமூவ் பண்ணுமோ அதே மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஸோ இந்த ஃப்ளாஞ்ச் வந்து ஓப்பனாக இருக்கிற சேமாக வச்சுக்கிட்டு ஸோ ரொம்ப அழுத்தி ப்ரெஸ் பண்ண வேண்டியதான். டைட்டாகவே ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இது ப்ரெஸ்ஸிங் டைப்புன்றதுனால ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். அடுத்து வந்து பம்ப் மோட்டார் தான். ஸோ இதையும் வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போது இது வந்து ப்ரஷ் பம்ப் வந்து பம்ப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பவர் பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணாக்கா அந்த மாதிரி ஆன் ஆகிடும். ஸோ மோடு வந்து 4 மோட்ஸ் இருக்குது. ஸோ 1 2 3 4 இந்த மாதிரி 4 மோட்ஸ் இருக்குது. பவர் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணால் அந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ 1 2 3 4 5 6 7 8ன்னு சொல்லிட்டு 9 மோட்ஸ் இருக்குது. ஸோ எந்த மோடில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஃப்ளாஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு சைஸ் பார்த்து 19 21 17 3 சைஸ் இருக்குது. ஸோ நம்ம சைஸ் எந்த சைஸோ அந்த சைஸ்க்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. அதையும் இந்த மாதிரி ஒரு மைல்டான ப்ரெஸ்ஸிங் வச்சு ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ இதை வந்து இப்போது பம்ப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷில் இந்த மாதிரி பம்ப் பண்ண ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த பாக்ஸில் அன்பாக்சிங் பண்ண பிராண்டிக்ஸோட பிராண்டு. ஸோ உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ஒர்த்தான ப்ராடக்ட் தான். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.